தமிழ் தலைவாஸ் கண்டிப்பா கோப்பை ஜெயிப்பாங்க. தமிழ் தலைவாஸ் ஒரு மாஸ் டீமு. தமிழ் தலைவாஸ் கோப்பை ஜெயிக்கலன்னா என் பெயர மாத்திக்கிறேன் அப்படின்லாம் நெறைய பேர்ட்ட நீங்க சவால் விட்டுருப்பீங்க. நானும் மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ்ல இருந்தேன். எப்பன்னா தமிழ் தலைவாஸ் வந்து புனேரி பல்டன வந்து ஜஸ்ட் லைக் தட் ஜெயிச்சாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து துவசம் பண்ணாங்க. குஜராத் ஜெயின்ஸோட வந்து ஒன் சைடடா வின் பண்ணாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட வந்து ட்ரா பண்ணாங்க. ஸோ இப்படிலாம் வந்து அவங்க மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டுருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா, இன்னைக்கு அந்த நிலைமையில தமிழ் தலைவாஸ் இல்லங்க. அவங்க வந்து சறுக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லணும். மேல டாப்ல இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கீழ விழுந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சறுக்கல்லேருந்து மீளுவாங்களா? தமிழ் தலைவாஸ் வந்து கோப்பை ஜெயிக்கலனா கூட பரவால்ல. ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்களா? அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப தமிழ் தலைவாஸ் வந்து யூ மும்பாவோட ஒரு பலப்பரீட்சை பண்ண போறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டி. தமிழ் தலைவாஸ் தன்னோட சர்க்கிள்ல இருந்து மீளணும்னா, முதல்ல வந்து இந்த போட்டிய வந்து அவங்க ஜெயிக்கணும். ஜெயிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ட்ராவாவது பண்ணணும். ஸோ இந்த பலப்பரீட்சையில என்ன நடக்க போகுது? யாருக்கு ஃபேவரபிளா இருக்க போகுது? நம்ம ப்ரெடிக்ஷன் என்ன? அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ தமிழ் தலைவாஸ் வெஸ் யூ மும்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. ஸோ யூ மும்பாவோட மேட்சஸை நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸாவது 3வது ரைடருக்கு தான் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் யூ மும்பா பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரைடருக்கே அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஜபர்தனேஸ் வந்து ஒரு போன வருஷம்லாம் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரைடராக இருந்தார். ஆனால் இந்த சீசனில் அவரால் ரைடராக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் அவர் டிஃபெண்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. அவரோட ரைடிங் பாயிண்ட்டையும் பாருங்கள், அவரோட டேக்கிள் பாயிண்ட்டையும் பாருங்கள். இப்போ வந்து டேக்கிள் பாயிண்ட் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஜபர்தனேஷ் வந்து ஒரு டிஃபெண்டர் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ அங்கே இருக்கிற ஒரே ஒரு ரைடர் வந்து அஜித் சாவன் தான். ஸோ அந்த ஒரு பையனை வந்து டேக்கிள் பண்ண முடியாமல் தான் யூ மும்பா வந்து தன்னோட விளாண்ட எல்லா போட்டிகள்லையும் நல்ல ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இப்போ வந்து 3வது இடத்துல இருக்கிறாங்க யூ மும்பா. தமிழ் தலைவாஸ் வந்து இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே 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 வந்து இப்போ வந்து 9வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து தமிழ் தலைவாஸ் தன்னை மீட்டெடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல, எப்படி வந்து யூ மும்பா வந்து ஒரே ஒரு ரைடரை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க? தமிழ் தலைவாசினால 2 ரைடரை வச்சு மேனேஜ் பண்ண முடியல. 2 ரைடரும் நல்ல ரைடர் தான். தமிழ் தலைவாஸ்க்கு ஒன்றும் மோசமான ரைடர்ஸ் கிடையாது. நல்லா ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுற ரைடர்ஸ் தான். ஸோ ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தவங்க சளைச்சது கிடையாது. ஆனால் எப்படி யூ மும்பாவால் 2 ரைடர் கூட இல்லாமல் ஒரே ரைடரை வச்சு மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே வந்து டிஃபென்ஸ் யூனிட்டும் தமிழ் தலைவாஸ் மாதிரியே தான் இருக்காங்க. ஒன்றும் பெரிய டிஃபென்ஸ் யூனிட் வந்து ரொம்பலாம் இல்லை. சோம்பேர் வந்து அப்பப்போ அவசரப்படுறாப்புல. ஸோ இங்கே வந்து பர்வேஷும் கொஞ்சம் கொஞ்சம் அவசரப்படுறாரு. ஸோ இந்த டீமை வச்சுட்டு எப்படி யூ மும்பா வந்து 3rd பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் மிஸ்டர் சுனில் குமார், அவங்களோட கேப்டன். அந்த அளவுக்கு ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுறாருங்க. இந்த மாதிரி கையை அப்படி இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி பிளேயர்ஸ் வந்து காம் டவுன் பண்ணி அந்த கேப்டன்ஷிப்பில் கொண்டு போகிறாரு. அந்த அளவுக்கு வந்து டீம் வந்து எப்படின்னா, அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், டீமை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும், டீமை வந்து மோட்டிவேட் பண்ணணும். அப்புறம் அவர் அவுட் ஆகிட்டு போனால் கூட டீமுக்கு என்ன பண்ணணும் கூட சொல்லணும். இந்த டாஸ்ஸை வந்து ஒரே மேட்ச்சில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவங்க தோற்ற மேட்சஸ் எல்லாமே வந்து க்ளோஸாக போய் 1 புள்ளி 2 புள்ளி அந்த மாதிரி தான் தோக்குறாங்களே தவிர ரொம்ப மோசமான தோல்விகள் கூட கிடையாது. யூ மும்பா போன தடவை ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட விளாண்டாங்க. இந்த மேட்சை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹரியானா ஸ்டீலர்ஸை வந்து ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்துக்கு ஷாக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி டெரர் ஆகிட்டாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். என்ன பண்ணுறதே தெரியல. அஜித் சாகனை வந்து அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் வந்து சூப்பர் ரைடாக எடுத்துகிட்ருக்கிறாரு. அவர் அந்த ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து அப்படி ஸ்தம்பிச்சு நின்னாங்க. ஸோ ஆனால் வந்து செகண்ட் பாதியில், அதாவது செகண்ட் ஹாஃபில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து முழிச்சுக்கிட்டாங்க, அதிரடி குடிச்சாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பயங்கரமாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த யூ மும்பானால், ஏன்னா எகெயின் வந்து அங்கே தான் இந்த 2வது ரைடர் 3வது ரைடர் இல்லாத குறை தெரிஞ்சது. ஸோ அவங்க வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து வின் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து யூ மும்பா வின் பண்ண வேண்டிய மேட்ச். அதுலேயும் சுனில்குமார் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவரோட வந்து ஒரு டீம் கோஆர்டினேஷன் எப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு சாகர் இல்லாதது மிகப்பெரிய மரண அடி. ஏன்னா இப்போது முன்னாடியாவது சாகர் இப்போ வந்துருவார்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ நல்லா கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிச்சு சாகர் வரப்போகிறதில்ல. அவர் வந்து இந்த சீசன்லேருந்து வெளியில் போயிட்டாருங்கிறது அவரே வீடியோ போட்டு சொல்லிட்டாரு. ஸோ சாகர் வருவாருன்னு எதிர்பார்க்க முடியாது. இது தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மரண அடி தான். ஆனால் இந்த அடியிலேருந்து மீள முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா
இதுக்கு முன்னாடி சீசன்லேயும் பவனை வந்து எடுத்திருந்தப்போ பவனும் ஒரு இன்ஜூரியில் போயிருக்க போதுதான் தமிழ் தலைவாஸ் வந்து பிளே ஆஃப்குள்ளே போகிறாங்க. அப்போ தமிழ் தலைவாஸ் வந்து பவனை ஃபுல்லாக நம்பியிருந்தாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து நரேந்தர் வந்து ரொம்ப ஜூனியர், அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு ப்ரோ கபடி லீகுக்குள்ளே. அந்த சீசனுக்குள்ளேயே தமிழ் தலைவாஸ் வந்து பிளே ஆஃப் போனாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி சாகர் பவனை பிடிக்க போய் இன்ஜூர்டாகி வெளியில் போயிருக்கிறதுனால ஸோ அதே லக்கு தொடருமா அப்படின்னா கேள்வி இருக்கும். ஆனால் அது தொடரக்குள்ள வாய்ப்பு தமிழ் தலைவாஸ் கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். யூமும்பா தமிழ் தலைவாஸ் எந்த ரைடர் வந்து டாப் பெர்ஃபார்மராக இருக்காருன்னு பார்த்தோன்னா அஜித் சௌஹான் தான் 5th பிளேஸில் இருக்கிறாரு, 83 புள்ளிகள் வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் நரேந்தர் 7வது பொசிஷனில் இருக்கிறாரு, 63 புள்ளிகள். அப்புறம் சச்சின் 8th பிளேஸில் இருக்கிறாரு, 60 புள்ளிகள் வச்சுருக்காரு. ஸோ இதுலேயே வந்து நம்மளோட பிளேஸ் வந்து 2 பேர் இருக்கிறாங்க. அதுமாதிரி டேக்கிள் லிஸ்ட்டில் யார் எந்த பிளேயர் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க இந்த 2 டீமுக்குள்ளே அப்படின்னு பார்த்தோன்னா சாகுல் குலியா தான் 7th பிளேஸில் இருக்கிறாரு. அவங்க டீமில் யாருமே இல்லை. அதனால் அவங்க வந்து டிஃபென்ஸில் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்க முடியாது. அவங்க ஒரு கன்சிஸ்டன்ட் அண்ட் ஆவரேஜ், அதாவது டீம் யுனைட்டடாக பண்ணுவாங்க. இவங்க ஒருத்தங்க வந்து நிறைய பாயிண்ட்ஸ், ஒருத்தவங்க வந்து கம்மி பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுலாம் அவங்ககிட்ட இல்லை. ஸோ அதனால் டிஃபென்ஸில் அவங்க வந்து எபோவ் ஆவரேஜாக தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்போது யூமும்போட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அஜித் சௌஹான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறாப்புல. ரொம்ப எமோஷ்னலாக அப்படி ரெஃப்ரி கூட அடிக்கடி சண்டை போடுறது பார்க்குறோம். சண்டைன்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ராங்காக அவரோட பாயிண்ட் வந்து கிளைம் பண்ணுறாரு. ஆனால் அவர் கிளைம் பண்ண இடத்துலலாம் அவர் வின் பண்ணியிருக்கிறாரு. சில இதுலலாம் ரீப்ளேலாம் பார்த்தோம்னா அவர் தொட்டுட்டு வர்ற பாயிண்ட் இல்லைன்னு சொல்லும்போது அவர் வந்து அதை வந்து கொஞ்சம் ஹார்ஷாக கேட்குறாரு, அதை வின் பண்ணி எடுக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அஜித் சௌஹான் வந்து அந்த எமோஷ்னலாக இருக்கிறாரு. அந்த எமோஷ்னல் பேலன்ஸில் தான் அவரால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் ரைடு பண்ண முடியுது. ஸோ இதை வந்து தமிழ் தலைவாஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? அப்போது அஜித் சௌஹானோட ஒரு இப்போ இந்த எக்ஸ்ட்ரீமில் வந்து அவர் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தால் கூட அந்த எமோஷ்னல் வந்து ரொம்ப டவுன் ஆகும்போது அவரால் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல. அதை வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண அஜித் சௌஹானால் செகண்ட் ஹாஃபில் வந்து சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுதான் உங்களோட தோல்விக்கு காரணம். ஸோ நம்ம என்ன அப்போது இந்த வீக்னஸை தமிழ் தலைவாஸ் யூஸ் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறதா இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ இவரை சுற்றி தான் வந்து இந்த மேட்சஸே இருக்க போது. அப்புறம் வந்து ரோஹித் ராகவுமே வந்து சூப்பர் சப்பா வந்து நல்ல பாயிண்ட் எடுக்கிறாரே தவிர அவர் வந்து மெயினாக இறக்கும்போது அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஸோ கடைசி 5 மினிட்ஸை வந்து அந்த ஹீரோயிசத்தை காமிக்கிறாரு. ஸோ அதை வந்து தமிழ் தலைவாஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க? அப்புறம் வந்து ஜபர் தனேஷ் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் வந்து ரைடரில் இருந்து ஒரு நல்ல டிஃபெண்டர் ஆகிட்டாருன்னு, அதுக்காண்டி ரைட் பண்ண மாட்டாருன்னு சொல்லலை, அப்பப்போ ரைடுக்கு வர்றாப்புல. ஸோ நம்ம சைடு பார்த்தோன்னா சாகரோட எக்ஸிட் வந்து ஒரு மிகப்பெரிய மரண அடியாக இருந்தால் கூட அந்த இடத்த பசனி ஓரளவுக்கு ஃபில் பண்ணுறாப்புல. ஆனால் பசனினால் போனஸ் போடுறத கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை வந்து சாகில் குலியாவினாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய வீக்கஸ்ட் பாயிண்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எகெயின் நம்ம தேர்ட் ரைடர் செகண்ட் ரைடர் கான்செப்டுக்குள்ளே போக தேவையில்லைன்னு நினைக்கிற அந்த மேட்ச்சில். ஏன்னா நம்ம ஆப்போசிட் டீம்லேயே கூட நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து செகண்ட் ரைடர் தேர்ட் ரைடர்லாம் கிடையாது. ஸோ நம்ம 2 ரைடர்னால தான் போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம அந்த புள்ளியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மேபி லாஸ்ட் 5 மினிட்ஸில் நம்ம வந்து தேர்ட் ரைடர் கூட இறக்கிக்கலாம். ஸோ அதனால் மற்ற 2 ரைடருக்கும் கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இது வந்து எகெயின் நான் சொன்ன மாதிரி மிக மிக முக்கியமான மேட்ச்சு. இதில் வந்து ஜெயிச்சாதான் தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு வாழ்வு இருக்குன்னு சொல்லணும். இல்லைனா இப்போவே நம்ம சொல்லிடலாம் தமிழ் தலைவாஸ் வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டீம்ஸும் 10 மேட்சஸ் விளாண்டுட்டாங்க. ஹாஃப் ஆஃப் த ப்ரோ கபடி லீக் முடிய போகுது. இந்த நேரத்தில் தமிழ் தலைவாஸ் வந்து 9வது இடத்துல இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. ஏன்னா அப்படி இருந்தால் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப்குள்ளே போக முடியாது. இந்த சேர்லாதன் சகோக்கும் மிகப்பெரிய சவாலான ஒரு மேட்சாக இருக்கும். இந்த ஒரு மேட்ச் இதில் வின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஒரு மாரல் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. ஸோ நம்மளோட ப்ரெடிஷனுக்குள்ள வருவோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ரெடிஷன். தமிழ் தலைவாஸ் ஜெயிப்பாங்களா, யூமும்பாஸ் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது கஷ்டமான ப்ரெடிஷன். கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா யூமும்பா ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அன்லஸ் நம்ம வந்து அஜித் சௌஹானை வந்து கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் அவரை வந்து யூமும்பா தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அஜித் சௌஹானை தான் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிடலாமே அப்படிலாம் நினைக்க முடியாதுங்க. இதுக்கு முந்தின மேட்ச்சில் தெலுங்கு டைட்டன்ஸ் கூட விளையாடும்போது நம்மளால் வந்து பவனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. பட்னா பைரேட்ஸோட விளையாடும்போது நம்மளால தேவாங்க கண்ட்ரோல் பண்ண முடியல.
ஸோ இந்த மாதிரி நம்மளால அந்த ஒரு பிளேயர் தான் சூப்பர் பெர்ஃபார்மரா, சூப்பர் ரைடரா இருந்தா கூட, அந்த ஒரு பிளேயர கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ் தலைவாஸ்க்கு. அது ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு. ஸோ எப்பாடுபட்டாவது அஜித் சௌஹான வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்து இத வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 99% வந்து யூ மும்பா ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன மேட்ச்ல அவங்க தோத்துருக்காங்க. ரொம்ப அக்ரெசிவா வருவாங்க. நம்மளால அந்த மெயின் 7ஏ வந்து இன்னும் கொஞ்சம் சிங்க் ஆக முடியல, செட் ஆக முடியல. ஒரு ப்ராப்பர் கேப்டன் இல்ல. சாகுல் குலியாட்ட கேப்டன்ஷிப் குடுத்தது சரியா, தவறா? அப்படிங்கிற ஒரு டிபேட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது, யூ மும்பா மாதிரி ஒரு பெரிய ஆப்போனண்ட்ட நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. கஷ்டம். ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து யூ மும்பா ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த பிளேயர் வந்து ஒரு கீ பிளேயரா இருக்க போறாரு? தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.